சாதியை அழித்தாலும் மொழியையும் அழித்தால்தான் வரலாறு அழிப்பு முழுமை கொள்ளும். தமிழன் தமிழ் பேசி தமிழனாக இருக்கும் வரைதான் தெலுங்கன் வந்தேரி ஆவான். அதனால்தான் தமிழை அழிக்க திராவிடம் கடுமையாக உழைத்தது. மொழியால் தான் இனத்திற்கு பெயர் வருகிறது. தமிழ் பேசியதால் நாம் தமிழரானோம். தெலுங்கு பேசியதால் அவன் தெலுங்கனானான். தமிழ் மொழியை அழித்துக் கொண்டே நமது இனத்தின் பெயரையும் திராவிடன் என்ற இல்லாத பெயரால் அழைத்தனர். இது உலகில் வேறெங்குமே நடைபெறாத கொடுமையாகும். இப்படியாக தமிழன் தனது வரலாற்றையும் மொழியையும் முழுமையாக இழக்கும் போது தமிழகத்தில் அவனது நிலை என்னவாகும் என்பதை நம்மால் ஊகிக்க முடியும். இலங்கை தமிழர்கள் அங்குள்ள தெலுங்கு ஆளும் வர்க்கத்திடம் மாட்டிக்கொண்டு படும் பாட்டை இங்கு நினைவு கூறுவது நல்லது. ஆக தமிழ் சாதிகளை அழிக்க திராவிடம் எடுத்த முயற்சிகளின் மூல காரணம் இப்போது புரிகிறதா? தமிழ் சாதிகளுக்குள் பகையை திட்டமிட்டு உருவாக்கியவனே தெலுங்கன் தான் என்று பார்த்தோம். எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிலப்படும் குலங்களால் தமிழருக்குள் பகை வந்தது என்பதும் உண்மையல்ல. இப்போது சாதி ஒழிந்து விட்டால் நமக்குள் ஒரு தெய்வீக ஒற்றுமை வரும் என்பதும் உண்மையல்ல. ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த உடன்பிறப்புகள் எத்தனை பேர் அதே பாசத்தோடு காலமெல்லாம் வாழ்கின்றனர் என்ற புள்ளி விபரம் எடுங்கள். உங்களுக்கு அப்போது உலகின் யதார்த்தம் புரியும்.